நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதா சைக்கிள் வந்துட்டு எப்படி எலக்ட்ரிக் சைக்கிளாக மாற்றுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம சேலத்துலேருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சாச்சு. உங்களுக்கு அன்பாக்சிங் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்குறது சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பாட்டை கட் பண்ணிவிட்டு ப்ளக் கனெக்ஷனுக்காக மாற்றிட்டேன். ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் லாக்கு, பிளாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கனெக்ஷன். நம்ம வந்துட்டு பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ப்ளூ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக் லைட். இந்த 3 லைன் வருது வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டிலுக்கு. இதுக்கு மட்டும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 லைன் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் கனெக்ஷன். ப்ளூ அண்ட் ஒயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோட்டர் கனெக்ஷன். அப்புறம் பிளாக் அண்ட் எல்லோ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக்குக்கான கனெக்ஷன். நான் முதலே சொன்ன மாதிரி சார்ஜஸ் போட்டு வந்துட்டு நான் பிளக் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பேட்டரிலேருந்து வர லைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் பின்னாக கொடுத்துருக்கேன். இது கூடயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜிங் ஸ்பாட்டையும் இதிலே கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து கரெக்டாக வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சார்ஜர். இதை வச்சு தான் நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கான கனெக்ஷன், பிளாக் அண்ட் ரெட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கான கனெக்ஷன். அது வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பவர் லாக்கு. நம்ம வந்து பேட்டரி ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் லைனு. த்ராட்டில் லைன் மட்டும்தான் 3 லைன் வரும். நீங்கள் அதனால் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். த்ராட்டிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 லைன் வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆர்என்காக இண்டிகேட்டரில் கனெக்ட் பண்ணோம். இண்டிகேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயர் வந்துட்டு த்ராட்டிலுக்காக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சின்னதாக ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற ஒயர் எடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்என்காக நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்புறம் இண்டிகேட்டரில் இன்னொரு லைன் இருக்கும். அது வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு எதில் கனெக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா பிளாக்கில் கனெக்ட் பண்ணணும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான பிரேக் கனெக்ஷன் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பிரேக் கொடுத்துருப்பாங்க. நம்ம 2த்தையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரேக்லையும் வர பிளாக் ஒயரையும் 2 பிரேக்லையும் வர ரெட் ஒயரையும் நம்ம வந்துட்டு ஒன்றா கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ளூ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக் லைட்டு. நம்மகிட்ட வந்துட்டு பிரேக் லைட் இல்லை, அதனால் நம்ம வந்துட்டு அப்படியே விட்டுடலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா மோட்டர் லைனு. மோட்டர் லைனை வந்துட்டு நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே நண்பா, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பவர் லாக் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர் ஆகுது பாருங்கள். எவ்வளோ வந்துட்டு சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் ஆகுது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம த்ராட்டில் வந்து திரும்பி பார்க்கலாம். மோட்ரு வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கலாம். பாருங்கள், மோட்ரு வந்துட்டு ரன் ஆகுது. சைக்கிளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீலில் பெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் டயரும் பழசாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் நம்ம சைக்கிளோட வீல் வந்துட்டு ரொம்பவே பெண்டாக இருக்குது. இப்போ நான் பிரேக் அடிக்கிறேன். பிரேக் அடித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து தானாக ஆஃப் ஆகும் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோட்ரு வந்து சுற்றுறது வந்து ஆஃப் ஆகுது பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகுது. இது வந்துட்டு நம்ம சைக்கிளை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சைக்கிள் இருக்கிற ப்ரீவீலை கட்டிட்டு அவங்க கொடுத்துருக்க ஆக்சுவல் போல்ட்டு போட்டு 2 ப்ரீவீல் வர மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். மோட்டருக்காக நம்ம வந்துட்டு வெல்டிங் வைக்கிறோம். நம்ம சைக்கிளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோட்ரு வந்துட்டு ஃபிட் ஆகலை, அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்டிங் வைக்கிறோம். ஒரு சில சைக்கிளில் வந்துட்டு ஃபிட் ஆகாது. அந்த மாதிரி சைக்கிள் வந்துட்டு நம்ம வந்து வெல்டிங் தான் வைக்கணும். நீங்கள் வச்சுருக்க சைக்கிளை வந்து வச்சு பாருங்கள். மோட்ரு வந்துட்டு செயின் இடிக்காத அளவுக்கு சுற்றுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா வெல்டிங் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக்கு, இண்டிகேட்டர், த்ராட்டில் எல்லாத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கே தெரியுன்றதுனால நான் வந்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பேட்டரி அண்ட் கண்ட்ரோலர் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு 2 கிளாம்ப் போட்டு பாக்ஸ் வந்துட்டு டைட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் நண்பா, நம்ம வந்துட்டு இப்போ பேட்டரி அண்ட் கண்ட்ரோலர் வந்துட்டு அந்த பாக்ஸை வந்துட்டு வச்சாச்சு. ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம பேட்டரி சைக்கிள் வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த பேட்டரி சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சைக்கிள் ஸ்பீட் எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 29 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. இதோட சார்ஜிங் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 to 4 hours. அந்த சார்ஜர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் வரும். அந்த க்ரீன் லைட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சார்ஜர் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். மைலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20லேருந்து ஒரு 26, 27 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.